இந்த விஷயம் தெரியாமல் கிச்சனில் கால் கடுக்க நின்னோமே அப்படின்னு நினைப்பீங்க. அது என்ன அப்படின்னு வீடியோ வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டு லைஃப்பில் நமக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து குங்குமம்லாம் நம்ம வந்து நெத்திக்கு வைக்குவோம். அந்த மாதிரி வைக்கும்போது அது டேரெக்டாக வந்து நம்ம வைக்கிறப்ப அது அப்படியே வந்து கீழே விழுந்துடும். நம்ம அதிகமாக வந்து வண்டியில் போகும்போது நம்ம வச்சதுக்கான ஒரு அடையாளமே தெரியாமல் அது அப்படியே வந்து காற்றுல பறந்து போயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டிப் தான் பாருங்கள். நான் வந்து வேஸ்லைன் தான் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேஸ்லைன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து அந்த லிப் பாம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாம் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து வேஸ்லைன் கூட நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து கொஞ்சோண்டு துளி போல் எடுத்து அதை அழகாக வந்து நம்ம வந்து நெத்தியில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த மாதிரி குங்குமம் வைக்கும்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த குங்குமம் வந்து கலையவே கலையாது. நம்மளாம் கையை வச்சு தேய்ச்சி கழுவினா மட்டுமே அந்த குங்குமம் வந்து கலைஞ்சி போகும். அது வரைக்கும் நம்ம வச்சது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஃபிக்ஸ்டாக அப்படியே நல்லா வந்து ஒட்டிக்கும் கம்ம மாதிரி. உங்ககிட்ட வந்து லிப் பாமும் இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வேஸ்லைனும் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ஆயில் கூட லைட்டாக வந்து நம்ம எடுத்து அப்படியே வந்து கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு மேலே கூட வந்து தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக அது கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும் இல்லையா, அது கூட வந்து லைட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு நம்ம வந்து காலை டைமில் வந்து அவசரமாக நம்ம வந்து சமையல் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குக்கரில் நம்ம வச்சுட்டோம், அதை வந்து ஓப்பன் பண்ண முடியல, அது வந்து ப்ரெஷர்லாம் அடங்கினோட தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஐடியா தான் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி அதுக்கு எங்கே வாஷ் பேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம வாஷ் பேஷனில் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாவே தண்ணி வந்து நல்லா ப்ரெஷராக வந்து அந்த விசில் அடிக்கும். அந்த டைமில் நமக்கு ப்ரெஷர் எல்லாமே போய் நல்லா நார்மலாக வந்து டக்குன்னு நமக்கு வந்து குக்கர் மூடி வந்து சூப்பராக ஓப்பன் ஆகிறதுக்கு ஈஸியாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். விசில் வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம விசில் எடுத்தால் தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா வந்து உள்ளே வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம வந்து அந்த கேஸ் கட் வேறு இருக்கு இல்லையா, டக்குன்னு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம விசில் வந்து ஓப்பன் பண்ணால் மட்டுமே வந்து அந்த குக்கரை வந்து கழட்ட முடியும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நான் கழட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் பருப்பு தான் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வேக வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். சில பேர் நினைப்பாங்க குக்கரை வந்து நம்ம வந்து அடுப்புலேருந்து இறக்கணும் உடனே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு. குக்கர் உள்ளே இருக்கிற பொருள் வந்து வேகாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஒரு 4 விசில் வைக்கிற இடத்துல ஒரு 5-6 விசில் நம்ம சேர்த்து வைக்கும்போது நல்லா சூப்பராக வெந்துடும். நம்ம இந்த மாதிரி வந்து வாஷ் பேஷனில் தண்ணியை திறந்துவிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பொருள் வந்து நமக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்ம வந்து மொபைல் ஃபோன் வாங்கினோன்னே இந்த மாதிரி வந்து நம்ம கவர் போட்டு தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். கொஞ்சம் நாளில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அந்த மொபைல் ஃபோன் வந்து வீணாக போயிடும். அப்படி இல்லைனா நம்ம வந்து வேறு மாற்றுற மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. அந்த டைமில் இது மாதிரி நம்மளோட அந்த மொபைலோட கவர் வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் அதை வச்சுருப்போம். அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடக்கூட செஞ்சுருவோம். அந்த மாதிரி ஏன்னா ஒரு மொபைலுக்குள்ள கவர் வந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த மொபைலுக்குள்ளதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், தூக்கி போடாமல். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அம்மா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவுறதுக்காக ஸ்க்ரப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு அது மேலேயே சோப் மேலேயே நம்ம திருப்பி திருப்பி வைக்கிறதுனால அந்த சோப்பில் வந்து அப்படியே தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி அந்த சோப்பாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நம்ம பவுட்ரு வைக்கும்போது அது அப்படியே குழகுழப்பு தன்மையாக ஆகிடும். மறுபடியும் வந்து பயன்படுத்தும் போது அதிக குழகுழப்பு தன்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சோப்பு கரைஞ்சி போயிடும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சோப்பு வாங்குற இடத்துல 2-3 சோப்பு வாங்குற மாதிரி கூட இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மொபைல் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோலாம் எடுப்போம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் வந்து ஹோல் இருக்கும். அது வழியாக வந்து நமக்கு தண்ணி ஃபுல்லாகவே கீழே வந்து அப்படியே வந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வந்து மொபைலோட கவர் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம குக்கரில் ஏதாவது வந்து சாதம் வேக வைக்குவோம், அப்படி இல்லைனா குழம்பு இந்த மாதிரி ஏதாவது செய்வோம். அந்த மாதிரி செய்யும் போது அதில் இருக்கிற தண்ணி வந்து கொதிக்காமல் நம்ம வந்து குக்கர் விசில் வந்து போடக்கூடாது. நம்ம மூடி போட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் வந்து நமக்கு வந்து கொதிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸும் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அதிலேருந்து வந்து அப்படியே வந்து பொங்கி பொங்கி வடிகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் இந்த மாதிரி வந்து ஒரு மூடியை போட்டால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கொதி வரும். அதனால் நான் அந்த மாதிரி வந்து தட்டை போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிச்சோன்னே இந்த மாதிரி வந்து க்ளோஸ்டாக நம்ம வந்து மூடி வச்சு விசில் போடும்போது சீக்கிரமாகவும் நமக்கு வந்து விசில் வரும். அதே டைமில் நமக்கு பொங்கி வழியாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொதிக்காமலே வந்து மூடியை போடுறதுனால பொங்கி வழியுது அப்படின்ட்டு கூட நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
பெரும்பாலும் எல்லாருமே வந்து கவலைப்படுற விஷயம் அப்படின்னா, நம்ம எப்படி தான் வந்து குக்கரை வந்து யூஸ் பண்ணாலுமே அது பொங்கி பொங்கி தான் வழிஞ்சிட்ருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு டிப்ஸே வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கட் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் எத்தனை குக்கர் வச்சுருக்கோமோ அத்தனை குக்கரோட அந்த கேஸ் கட்லையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த குக்கர்லேருந்து வழியிற அந்த பருப்பாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், அடுப்பு ஃபுல்லாகவே வழிஞ்சிரும். அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வழிஞ்சு நம்ம கால் கடுக்க நின்று அந்த கிச்சனில் வந்து வேலை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு டிப் மட்டும் ஈஸியாக வந்து பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக வந்து அந்த கேஸ் கட்டில் கொஞ்சமாக வந்து ஒரு 2 சொட்டு அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கை விரல்களாலேயே நல்லா சுற்றி ரொட்டேட்டடாக நம்ம அந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் எத்தனை குக்கரோட கேஸ் கட் இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு நம்ம வந்து குக்கரை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு பொங்கி வழியறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து கேஸ் கட்டை வந்து கழுவி மாட்டிடுவோம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இதனால் நம்ம வந்து குக்கர் உள்ள இந்த கேஸ் கட்டை போட்டு நம்ம வந்து விசில் வைக்கும்போது பருப்பு குழம்பு இது மாதிரி வைக்கும்போது அப்படியே வடிஞ்சு அந்த அடுப்பு ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வச்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம குக்கரை கழுவும் போதே கழுவிட்டு அந்த கேஸ் கட்டையும் நம்ம சுத்தமாக வந்து கழுவுவோம். அந்த கழுவிக்கு நம்ம காய வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி அந்த மூடியோட நம்ம ஃபிக்ஸ்டாக மாட்டி வச்சுக்கும் போது மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 லப்பர்லேயும் சூப்பராக வந்து ஆயில் வந்து நல்லா வந்து தடவி வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மூடியில் நம்ம அந்த மாதிரி கேஸ் கட்டை போட்டு நம்ம வந்து சமையல் செய்யும் போது இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த விசில் போடும் இல்லையா, அதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்லையும் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வந்து அதில் ஒரு சொட்டு அப்படி இல்லைனா ஒரு 2 சொட்டு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து பொங்கி வரதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது பருப்பாக இருக்கட்டும், சாதமாக இருக்கட்டும், பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம லைவாகவே வந்து இது எப்படி வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடி விசில் போட்டு வைக்கிறோம் அப்படின்ட்டு நான் காமிச்சேன். நான் குக்கர் உள்ள பருப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்தோன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். சூப்பராக விசில் வருது. குக்கர் வெளியிலேருந்து எதுவுமே பொங்கி வரலை பாருங்கள். இந்த குக்கர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு வந்து மேலே வந்து ஒரு 4 விசில் அளவுக்கே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட வந்து கீழே வந்து வழியவே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.